எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க, இப்போ இந்த ட்ராமால நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோனும் தங்கியிருக்க அந்த பிளேஸில் நிலநடுக்கம் வந்துடும். அவங்களும் எப்படியோ அந்த டைம்ல கேம்ப் எல்லாம் போட்டு அதில் ஸ்டே பண்ணி தப்பிச்சிருவாங்க. கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே தான் இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியுது, இவங்க இருக்க இடத்துல மட்டும் நிலநடுக்கம் வரல, இவங்களோட நாட்டில் முக்காவாசி இடத்துல நிலநடுக்கம் வந்திருக்குன்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, எபிசென்டர்ன்ற ஒரு பிளேஸில் ரொம்ப நிறைய டேமேஜ் ஆகியிருக்கு, அங்கே இருக்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்ற நியூஸுமே வருது. இதெல்லாம் கேட்கும் போது இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ அங்கே இருக்க மிஷ்ஷு என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம தான் இவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வாங்க, ஒன்றா சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. முக்கியமாக அவங்க ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் எல்லாரையுமே ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேவே ஹீரோன் வந்து அந்த ஹெல்ப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரிக்கு கிளம்பி வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் வீட்டில் இருக்கான். அந்த டைமில் அவனை பார்க்குறதுக்கு அவனோட அங்கிள் கிளம்பி வராரு. என்ன விஷயம் அப்படின்னு அவன் கேட்க, இல்லை அந்த எபிசென்டரில் இப்போ என்ன நிலமை இருக்குன்னு நம்ம தான் போய் இப்போ ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ நம்மளோட நியூஸ் பேப்பர் சார்பாகவுமே ஒரு 4-5 ரிப்போர்ட்டரை அனுப்பி வைக்க போகிறேன், அதில் நீயும் போகணும், உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்க, நான் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இல்லை உனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. இல்லை சார், நான் கண்டிப்பாக போகிறேன், எனக்கு எதுவும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி அப்படின்னா இன்னும் 1 மணி நேரத்தில் கிளம்பிடு, வேன் வந்துடும் அப்படின்னு இவர் சொல்ல, எது 1 மணி நேரத்துலையா அப்படின்னு ஹீரோ பார்க்குறான். ஏன்னா ஹீரோயின் வேற ஃபேக்ட்ரிக்கு போயிட்டாங்க. பட் இருந்தாலும் இப்போ அவன் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இந்த விஷயத்த வந்து ஹீரோனோட அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான். அவங்களுமே இதை கேட்டுட்டு, என்ன எபிசென்டருக்கு போறியா, அது ரொம்ப டேஞ்சர் ஆச்சு, சரி முதல்ல இந்த விஷயத்த நீ ஃபெய்னி கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேட்க, தோ கால் பண்ணி சொல்ல போகிறேன் அப்படின்னு இவன் ஃபேக்ட்ரிக்கு கால் பண்ணுறான். அப்போ அந்த ஆன்ட்டி தான் ஃபோன் எடுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரு, நான் போய் ஃபெய்னியை கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் சொல்ல போகிற மெசேஜை மட்டும் அவகிட்ட கன்வே பண்ணிடுங்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோனுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. இது தெரிஞ்ச உடனே ஹீரோன் வேகமாக சைக்கிள் எடுத்துட்டு ஹீரோ பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் வராங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வராங்க. அப்படி நம்ம ஹீரோன் கரெக்டாக அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது தான் நம்ம ஹீரோ பஸ்ஸில் வெளியே போயிட்டு இருப்பான். இதை நம்ம ஹீரோன் கவனிக்க மாட்டாங்க. பட் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் அங்கே இருக்கவங்க, ஃபெங்முயாங் இப்போ தானே பஸ்ஸில் போனா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனேவே என்னது பஸ்ஸில் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுவா, அந்த பஸ்ஸு பின்னாடியே ஓடுவா. ஃபெங்முயாங் அப்படின்னு கத்திட்டே ஓடுவா. பட் அவன் காதில் விழவே விழாது. ஒரு கட்டத்தில் அந்த பஸ் அந்த தெருவை தாண்டியே போயிடும். இவளுக்கும் ரொம்ப கஷ்டமாகி அப்படியே அழ ஆரம்பிக்கும் போது, ஏய் ஃபெய்னி அப்படின்னு ஒரு சத்தம். பார்த்தா நம்ம ஹீரோ பஸ்ல இருந்தே இறங்கி ஓடி வந்துட்டு இருப்பான். இவ வேகமாக ஓடி போய் அப்படியே கட்டி பிடிச்சிப்பா. அப்போ ஹீரோனுமே, நீ எபிசென்டருக்கு போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் போகணும், அங்கே இருக்கவங்களுக்குலாம் என்னோட ஹெல்ப் தேவை அப்படின்னு ஹீரோ சொல்ல, உன்னை என்னால் தடுக்க முடியாது, ஆனால் சீக்கிரமாக திரும்ப வந்துடணும் சரியா அப்படின்னு அவ சொல்ல, சரி எனக்காக வெயிட் பண்ணு, நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். அப்போ ஹீரோயின் வரும்போது ஏதோ திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல, அதை ஹீரோ கையில் கொடுத்து விடுறாங்க. இதுவே இன்னொரு பக்கம் ஹீரோவோட அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்க்கறதுக்கு அவளோட ஹஸ்பண்ட் வராரு. அப்போ அவங்க, நைட்டு ஃபுல்லாக ரொம்ப பிஸியாக இருந்த போல், நிறைய சர்ஜரி பண்ணியா அப்படின்னு கேட்க, ஆமாம் எர்த்குவேக் வந்ததுனால நிறைய பேருக்கு அடிபட்டுருச்சுல, அதனால ஒரு 8 சர்ஜரி பண்ணேன், அதோட இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். எங்கே கிளம்புற? எபிசென்டருக்கு போகிறேன், அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் என்னோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு அவன் சொல்கிறான். எது அங்கே போறியா அப்படின்னு இவன் முழிக்கும் போது, அப்பா அவனுமே, நான் உன்கிட்ட ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா இவ டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் அனுப்பியிருப்பா, அதில் சைன் பண்ணி அவன் கொடுக்குறான். உடனே இவ, இதுக்கு என்ன அர்த்தம்? அது நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ என்ன வளர்ற, உனக்கு டிவோர்ஸ் தான் வேணும்னா அதை அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளோ நாளாக என் கூட இருந்த அப்படின்னு கேட்க, அது வந்து அப்படின்னு அவன் அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறான். இங்கே பாரு, நான் போகிற இடம் ரொம்பவே டேஞ்சரான பிளேஸ், ஏற்கனவே ரெஸ்கியூ டீமில் போன டாக்டர்ஸ் எல்லாருமே நிலநடுக்கத்தில் அடிபட்டு இறந்து போயிட்டாங்க, நான் திரும்ப வருவேனான்னு எனக்கு தெரியலை, அதனால அப்படின்னு அவன் வர, ஓ ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடணும், அப்படி தானே நான் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு அவன் சொல்ல, இல்லை ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அவ, இங்கே பாருச்சி, நான் ஒரு சாதாரண பொண்ணு, உன்னோட ஒய்ஃபு, ஒரு ஒய்ஃபாக நான் நேசிக்கிற ஒருத்தருக்கு ஏதாவது கஷ்டம்னா அவங்க கூட இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் ஹக் பண்ணிக்க அவனுமே அழ ஆரம்பிச்சிடுறான். சரி எனக்காக வெயிட் பண்ணு, நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இதுவே இன்னொரு பக்கம் ஹீரோ அவன் பஸ்ஸில் போயிட்டுருக்கான். அப்படி போகும்போது தான் நம்ம ஹீரோன்னு ஒரு பேக்கு கொடுத்தாங்கல்ல, அதை திறந்து பார்க்குறான். அதுக்குள்ளே நிறைய ஃபுட்டெல்லாம் இருக்குது, அப்புறம் கூட ஒரு லெட்டருமே இருக்குது. அதை எடுத்து படிக்கிறான். அதில் ஹீரோயின், இங்கே பாரு, இது எல்லாத்தையும் நான் ரொம்ப வேகமாக வாங்கிட்டு வந்தேன், இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு லின் தான் ஹெல்ப் பண்ணான், சொல்லப்போனால் முக்கால்வாசி பொருளுக்குமே அவள் தான் பணம் கொடுத்தா, அந்த பணம் எல்லாத்தையும் என்னால் திரும்ப தனியாக கொடுக்க முடியாது, அதனால நீ தான் வந்து அந்த பணத்தை திரும்ப கொடுக்க ஹெல்ப் பண்ணணும் சரியா அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்கு.
அதை படிச்சுட்டு நம்ம ஹீரோ சோகமாக அப்படியே பஸ்ஸில் போயிட்டுருக்கான். தென் அந்த எபிசென்டர் கிட்டேயுமே உங்கள் பஸ் போகுது. அங்கே ஒரு பெரிய கேம்ப் போட்டிருக்காங்க. அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே தங்கியிருக்காங்க. ஹீரோ அந்த பிளேஸ்க்கு போகிறான். போகும்போது பார்த்தா ஒரே அழுக சத்தம் தான் கேட்டுட்ருக்கு. நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. நிறைய பேரை காணோன்னு சொல்லி போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க. இதை பார்க்கும்போது ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் ஹீரோ இப்போது அந்த பிளேஸ்க்கு ஒரு ரிப்போர்ட்டராக தானே போயிருக்கான். ஸோ அதனால் ரிப்போர்ட்டருக்குன்னு ஒரு கேம்ப் கொடுத்துருக்காங்க. இவனும் அங்கே போகிறான். பட் இருந்தாலும் அவனால் அந்த பிளேஸில் இருக்கவே முடியல. வேகமாக அவன் வெளியே வந்து, இங்கே பாருங்க, நானும் ரெஸ்கியூ டீமில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். எது, ரெஸ்கியூ டீமில் ஜாயின் பண்ணுறியா? இல்லை, அது ரொம்ப ஆபத்து அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொல்ல, இல்லை, என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். எனக்கு கேம்ப் போட தெரியும். அதோட நான் கார்பெண்டர் வேலை கூட நல்லா பண்ணுவேன். எனக்கு இதிலெல்லாம் அனுபவம் இருக்குது. நானும் ரெஸ்கியூ டீமில் வரேன், என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சினான். சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஹீரோவை ரெஸ்கியூ டீமில் சேர்த்துக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அக்காவோட ஹஸ்பண்ட் இருப்பார்ல, அவருமே இங்கே பாருங்க, நான் டேரெக்டாக அங்கே போய் அங்கே இருக்க மக்கள் எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், என்னையும் எபிசென்டருக்கு கூப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிரான். சரின்னு சொல்லிட்டு அவரையுமே அந்த எபிசென்டர் இருக்க பிளேஸ்க்கு கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ டேரெக்டாக எபிசென்டருக்கு ரெஸ்கியூ டீமோட போயிருக்கான்ற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வருது. அவ்வளோதான், ஹீரோயினுக்கு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுது. ஆனால் அங்கே போகிறது ரொம்ப ஆபத்தாச்சு அப்படின்னு சொல்ல, ஆமாம், இந்த ஃபெங்முயாங் தான் ஆனால் இந்த முடிவு எடுத்திருக்கான். ஆனால் கவலைப்படாத, அவன் நல்லா தான் இருப்பான் அப்படின்னு அவர் சொல்ல, சரி, அவர்கிட்ட இருந்து ஏதாவது லெட்டர் வந்தால் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பிளேஸ்லேருந்து போகிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கும் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவரோட மச்சானும் ஒன்றா சேர்ந்து தான் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ 2 பேரும் நைட்டு ரொம்ப சோகமாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறான், நீங்கள் ஏதாவது லெட்டர் என்னோட அக்காவுக்கு போட்டிங்களா என்ன அப்படின்னு கேட்க, இல்லை, இங்கேருந்து எந்த லெட்டரும் அனுப்ப முடியல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நானும் ஃபெய்னிக்கு லெட்டர் எழுதணும்னு நினச்சேன், ஆனால் எதையுமே சென்ட் பண்ண முடியல அப்படின்னு இவன் சொல்ல, நீயும் உன்னோட அக்காவும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆமாம், என்னோட அக்கா அப்படியே என் அம்மா மாதிரி. சரி, நீங்கள் சொல்லுங்கள், என்னோட அக்காவை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்ல, நானும் ஃபெய்னியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே வானத்தில் இருக்க நிலவை பார்த்துட்டு இருக்காங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட அக்காவும் ஒன்றா சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. அப்போ ஹீரோவோட அக்கா தான், கவலைப்படாத, அவன் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிப்பான் சரியா அப்படின்னு கொஞ்சம் ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வானத்தை பார்த்துட்டு, நம்ம பார்க்குற இந்த நிலாவை அவங்களும் இப்போ பார்த்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம், அவங்களும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ வந்து அங்கே கட்டடத்துக்கு நடுவுலலாம் சிக்கிட்டு இருக்க எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருக்கான். இந்த டைமில் கரெக்டாக மறுபடியும் எர்த்குவேக் வர ஆரம்பிச்சிருது. அவ்வளோதான், ஹீரோவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, ரொம்பவே பயந்துடுறான். கரெக்டாக இந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோயினுக்குமே தெரிஞ்சிருது. ரேடியோவில் சொல்லிட்டு இருக்காங்க, மறுபடியும் எபிசென்டர் பிளேஸில் நிலநடுக்கம் வந்துருச்சு, அங்கே ரெஸ்கியூ டீமில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கு. இதை கேட்ட உடனே ஹீரோனால உட்காரவே முடியல. வேகமாக கிளம்பி அங்கிள் ஃபூவை பார்க்கணுன்னு கிளம்பி வராங்க. அங்கிள், ஏதோ ரெஸ்கியூ டீமில் இருக்க எல்லாருக்கும் அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஃபெங்முயாங்க்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா, அதை பற்றிலாம் எந்த நியூஸும் வரல, ஆனால் கவலைப்படாத, ஃபெங்முயாங் நல்லா தான் இருப்பான் அப்படின்னு சொல்ல, இல்லை, நான் எப்படி அதை நம்புறது, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பி ஓடுறா. மிஷ்ஷுவை தான் பார்க்க போறா. போயிட்டு, நானும் எபிசென்டருக்கு போகிறேன், என்னை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. ஃபெய்னி, அது ரொம்ப ஆபத்தான இடம், அங்கெல்லாம் உன்னை அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ், அங்கே ரெஸ்கியூ டீமில் போன நிறைய பேருக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க, ஃபெங்முயாங்கும் அதில் ஒருத்தனாக இருந்தான், அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன செய்யறது, ப்ளீஸ் என்னையும் அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்க, ஃபெய்னி, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. ஒரு வேளை ஃபெங்முயாங்க்கு ஏதாவது அடிபட்டுருச்சுனாலும் அங்கே டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல, முடியாது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்னையும் அனுப்பி வைங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிரா. சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே, ஓகே, உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன், ஒரு வேளை நீ போய் ஃபெங்முயாங்க பார்த்தா அவன்கிட்ட சொல்லு, அவன் எப்போதுமே நம்ம ஊரோட ஒரு ஹீரோவாக தான் இருப்பான்னு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே இப்போ கிளம்பி வராங்க. அப்போ அவங்க வீட்டில் போய் அப்பா அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயினை விடுறதுக்கு அவளோட அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை. அப்போ ஹீரோயின் அம்மாவும், இங்கே பாரு, அங்கே போய் நீ ஃபெங்முயாங்க பார்த்த உடனே அவனை கூப்பிட்டுட்டு இந்த பிளேஸ்க்கு வந்துடு சரியா அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் ஹீரோயின் அப்பாவுமே, இங்கே பாருமா, அவன் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு டின்னர் சாப்பிட்டு ட்ரிங்க் பண்ணலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அழறாரு. ஹீரோயினை விடவே மாட்டுறாரு. பட் ஹீரோயின் அம்மா தான் ஹீரோயினை மேனேஜ் பண்ணி அந்த பிளேஸ்லேருந்து அனுப்புகிறாங்க. பட் அவள் அந்த பிளேஸ்லேருந்து போனதுக்கப்புறம் அவங்களுமே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு என்ன ஆக போகுதுன்னே தெரியல, ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க எல்லாருமே. நம்ம ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு கிளம்பி இப்போ வந்துடுறாங்க. வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஹீரோவை தான் தேடி பார்க்குறாங்க. அங்கே ஒரு மெடிக்கல் ஸ்டேஷன் இருக்கும், அங்கே அவன் இருப்பானான்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. யார்கிட்ட விசாரித்து பார்த்தாலும் ஹீரோ எங்கே இருக்கான்னே தெரில. அப்போ ஒரு சத்தம், ஏதோ ஒரு ஆள் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லி அங்கே இருக்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க.
ஒருவேளை அது ஃபெங்முயாங்கா இருக்குமோ அப்படின்னு இவ பயந்துட்டே அந்த இடத்துக்கு போகும்போது அப்பா அந்த இடத்துல இருந்து ஒரு நிமிஷம் எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஓடி போறான். அவனை பார்த்த உடனே ஹீரோயின் வெண்முயாங் அப்படின்னு கூப்பிட அவனும் திரும்புறான். பார்த்தா அது ஹீரோ தான். உடனே அப்பதான் ஹீரோனுக்கு உயிரே வருது. அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட போய் தனியா பேசுறாங்க. ஹீரோயின் அவ்வளோ பதட்டமா வந்திருப்பாங்க. பட் ஹீரோ இப்ப சிரிச்சுட்டே அம்மா நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்குறான். அது அது வந்து நியூஸ்ல சொன்னாங்க இங்க நிலநடுக்கம் வந்து ரெஸ்கியூ டீம்ல இருக்கவங்களுக்குலாம் அடிபட்டுருச்சுன்னு. அதான் நான் வந்தேன். நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு வாழ. ஐயோ எதுக்கு அழற, நான் நல்லா தான் இருக்கேன் சரியா. அதோட இங்க பாரு, இங்க வந்ததுக்கு அப்புறமா கூட நான் வரைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் வரைஞ்சதெல்லாம் எடுத்து காமிக்கிறான். ஹீரோனும் அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ கையை கவனிக்கிறாங்க. கையில ஏதோ அடிபட்டிருக்கு. என்னாச்சு உன் கைக்கு? அதுவா, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வயசானவரை காப்பாற்ற போகும்போது என் கையில அடிபட்டுருச்சு. பாவம் அந்த வயசானவருக்கும் ஒரு கால் போயிடுச்சு. இருந்தாலுமே அவர் என்னை பார்த்து நீ என்னை காப்பாத்திருக்கல, கண்டிப்பா என் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் உனக்கு நான் பன் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்ல, சரி அவர் நல்லா இருக்காரு அதுவே போதும் அப்படின்னு ஹீரோன்னு சொல்றாங்க. பட் அப்ப ஹீரோ, ஆனா அந்த வயசானவரை காப்பாத்தினதுக்கு அப்புறம் கீழே இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. ஒரு குழந்தை ஒரு பாட்டு பாடுற சத்தம் வந்தது. அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு சொல்லி நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அந்த குழந்தையோட உடம்பு ரொம்ப நசுங்கிடுச்சு கல்லுல பட்டு. அந்த குழந்தை கடைசியா என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? சார் என்னை எப்படியாவது காப்பாத்திடுங்கன்னு சொன்னான். ஆனா என்னால் அவளை காப்பாற்றவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அழ ஆரம்பிக்க, ஹீரோயினும் ஹக் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறுதலா இருக்காங்க. அப்ப அவன் சரி போதும் நீ முதல்ல இந்த பிளேஸ்ல இருந்து கிளம்பு அப்படின்னு அவன் சொல்ல, முடியாது நான் போக மாட்டேன் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு அவ சொல்றா. நீ என்ன பேசுற, இங்க இருக்கிறது நல்லதே இல்லை கிளம்பு அப்படின்னு சொல்ல, முடியாது ஃபெங்முயாங் நானும் இங்கேயே இருக்கேன். அங்க போனதுக்கு அப்புறம் உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி என்னால பயந்துட்டே இருக்க முடியாது, நானும் இங்கே இருக்கேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. சரின்னு சொல்லிட்டு அவ அந்த பிளேஸ்ல தங்குறதுக்கு இவன் பர்மிஷன் கொடுத்துடுறான். அதோட நெக்ஸ்ட் டேவே ஹீரோயின் அந்த ரெஸ்கியூ டீம்லையுமே ஜாயின் பண்ணி எல்லாரையுமே காப்பாத்துறாங்க. எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. தென் இப்படியே 1 மாசம் ஆயிடுது. இப்போ பார்த்தா அங்க ரெஸ்கியூ டீமுக்காக போனவங்க எல்லாருமே மறுபடியும் அவங்க சொந்த ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா இப்ப நிலமை வந்து கைக்குள்ள வந்துருச்சு. அதனாலதான் நம்ம ஹீரோவோட அப்பா அம்மாவும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது இது, ரெஸ்கியூ டீம்ல இருக்க எல்லாரும் வந்துட்டாங்க, ஆனா இவங்க 2 பேரும் மட்டும் காணோமே அப்படின்னு வெயிட் பண்ணும்போது அம்மா அப்பா அப்படின்னு ஒரு சத்தம். பார்த்தா ஹீரோயினும் ஹீரோவும் தான் வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இவங்க 2 பேருக்கும் உயிரே அப்பதான் வருது. வேகமா போய் அவங்க 2 பேரையும் ஹக் பண்ணிட்டு நீங்க வந்துட்டீங்களா அதுவே போதும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்குள்ள போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட அக்காவை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டரை எடுத்து பார்த்தா அவளோட ஹஸ்பண்ட் குரூப்பா டாக்டர்ஸ் கூட இருக்க போட்டோ தான் இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே பின்னாடி அவளோட ஹஸ்பண்ட் வந்துடுறான். உடனே இவ வேகமா ஓடி போய் நீ போய் 35 நாள் ஆகுது அப்படின்னு சொல்ல, ஆனா நான் இது வரைக்கும் 112 பேரை காப்பாத்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். பட் இவ போய் வேகமா ஹக் பண்ணிட்டு நீ வந்துட்டியா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல, அவனும் அப்படியே அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே இப்போ வந்து மிஸ் ஷூவை காமிக்கிறாங்க. அவங்க வந்து லிங்கி கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் முதல்ல இந்த ஃபேனியை என்னமோன்னு நினச்சேன். அவளுக்கு இந்த ஃபேக்ட்ரியில் ரொம்ப நல்ல வேலை தான் கிடச்சிருக்கு. இருந்தாலுமே எப்போதும் காலேஜ் போகணும்னு அடம் பிடிச்சிட்டே இருக்காளேன்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்போல்லாம் அவள் மேலே எனக்கு ரொம்ப நல்ல எண்ணம் தான் வருது தெரியுமா. அவள் எபி சென்டருக்கெல்லாம் போயிருக்கா அப்படின்னு ஹீரோனை பற்றி புகழ்ந்துட்டு இருக்கும் போது அப்போ லிங்கி சொல்கிறா, ஏன்னா அதுக்கு காரணம் அவள் ஹஸ்பண்ட் மேலே வச்சிருக்க லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அங்கே இருக்க இஃபங்க பார்த்து ஏதோ கண்ணை காமிக்கிறா. உடனே இந்த இஃபங்குமே மிஷ்ஷு கிட்ட வந்து, அம்மா உன்னோட பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கிளர்க்கு வேலை இருக்காமே, அந்த வேலையை நம்ம லிங்கிக்கே வாங்கி கொடுத்துட்டு கண்டிப்பாக அந்த வேலைக்கு இவ சூட்டபிளான ஆளாக இருப்பா அப்படின்னு சொல்ல, டேய் அதுக்கெல்லாம் வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, உன் இஷ்டத்துக்குலாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அம்மா நான் என்னம்மா இவ அந்த வேலைக்கே சரிப்பட்டு வரமாட்டா, ஆனால் நீ ரெக்கமெண்ட் பண்ணி அவளுக்கு வேலை வாங்கி கொடு நான் சொன்னேன். இவளே டேலண்டான பொண்ணு தான், அந்த வேலைக்கு ஏற்ற பொண்ணு தான், நீ சும்மா போய் ஒரு வார்த்தை சொல்லிடுமா அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல, சரி சரி நான் சொல்லிக்கிறேன், ஆனால் நீ என்னடா எப்போதும் உன் பொண்டாட்டிக்காக நீயே என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அம்மா என் ஒய்ஃபுக்காக நான் தானம்மா பேசுவேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். அதுக்குன்னு எப்போதும் நீ தான் பேசுவியா, அதுவும் எதையுமே அவன் என்கிட்ட டேரெக்டாக வந்து சொல்ல மாட்டான், உன்னை விட்ட தான் சொல்ல விடுவாளா அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. தென் நைட் ஆகுது. அப்போ வந்து நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா ஹீரோனை அவங்க வீட்டில் விட்டுட்டு அவன் தங்குறதுக்காக அவன் மச்சான் வீட்டுக்கு போகிறதா சொல்கிறான். பட் ஹீரோனுக்கு ஹீரோவை விட மனசே இல்லை. நானும் அங்கே வரேன், உன் மச்சான் உன்னை நல்லா பார்த்துக்கிறானா நான் வந்து கவனிக்கிறேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறா. அதெல்லாம் வேண்டாம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல, முடியாது நானும் வருவேன் அப்படின்னு ஹீரோயின் அடம் பிடிக்கிறாங்க. இப்போ ஹீரோவுக்கும் வேற வழி இல்லை, உண்மையை சொல்லிடுறான், நான் ஒன்றும் என் மச்சான் கூட தங்கிடல அப்படின்னு சொல்கிறான்.
வேற எங்க தங்கியிருக்க அப்படின்னு கேட்க ஹீரோ அப்படியே ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுறான். ஹீரோயினும் அங்கே போய் படுத்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின், நம்ம இது வரைக்கும் எத்தனை வகையான பெட்ல ஒன்றா படுத்திருக்கோன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, தெரியுமே. ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பங்க் பெட்டில் படுத்திருந்தோம். அதுக்கப்புறமா 2 பேரும் டபுள் பெட்டில் படுத்திருந்தோம். அதுக்கப்புறமா வந்து அந்த எர்த்குவேக்கில் ஒரு கேம்பில் இருந்த பெட்டில் படுத்தோம். அப்புறமா மிஷ்ஷுவோட ஆஃபீஸில் ஒரு நாள் படுத்திருந்தோம். அப்புறம் இன்னைக்கு இங்கே படுத்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம 5 வகையான பெட்டில் படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஆமாம், நம்ம இது வரைக்கும் வித்தியாசமான பெட்டில் தான் படுத்திருந்திருக்கோம். ஆனால் எனக்கு உன் கூட இருக்கிறதுனாலயே எல்லா பெட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக தான் தெரியுது. நீங்கள் பாரு ஃபெங்முயாங், நீ என் கூட இருக்கல்ல, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹக் பண்ணிக்க, ஹீரோவும் ஹக் பண்ணிட்டு படுத்திருக்கான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே மிஷ்ஷு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சீஃப் வாங்க கூப்பிட்டு வச்சு, உன்னோட டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கிளர்க் வேலை இருக்குல்ல, அந்த கிளர்க் வேலைக்கு இந்த லிங்கி கரெக்டாக இருப்பாளா அப்படின்னு கேட்குறாங்க. என்னது அப்படின்னு அவங்க முழிக்க, இல்லை அவள் நல்லா படிச்சிருக்கா, அதோட அவளுக்கு நல்லா எழுத படிக்கலாம் தெரியும் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி சரி, அப்படின்னா நான் அவளை வேலைக்கு சேர்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அட நான் ஒன்றும் ரெக்கமெண்ட்லாம் பண்ணல, அந்த கிளர்க் வேலைக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் வேணும்னு சொல்லு, அதெல்லாம் இவகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம வேலைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை அவள் ரொம்ப திறமையான பொண்ணு தான், அதனால வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சீஃப் வாங் சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் இதை வந்து அங்கே இருக்க அந்த ஃபெங்லின் கவனிக்கிறாளா, அவளுக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட அண்ணன் இருக்கான்ல, அவன் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்கே ஒருத்தர் ஸ்வீட் பொட்டேட்டோ வித்துட்டு இருக்காரு. இவன் பாட்டுக்கு சும்மா இல்லாமல் அங்கே போயிட்டு எப்படி எல்லாத்தையுமே ஸ்வீட் பொட்டேட்டோவை ரோஸ்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாடம் எடுக்க ஆரம்பிச்சிடுறான். இதை கரெக்டாக அந்த பக்கமாக போகிற லின்னோட அண்ணன் கவனிக்க, அவ்வளோதான் அவனுக்கு விஷயம் புரிஞ்சிருது. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே இவன் ஸ்வீட் பொட்டேட்டோ விற்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையுமே மாட்டி விட்டுடுறான். உடனே அங்கே இருக்க லின்னோட அப்பா அம்மாவும், ஏன் நீ வேலைக்கு போலியா, உன்னோட ஆஃபீஸ் வேலை என்னாச்சு அப்படின்னு கேட்க, இப்போ பொய் சொல்ல முடியாது, ஸோ அதனால் அவனுமே வேலை போன விஷயத்த சொல்லிடுறான். அவ்வளோதான், அதோட குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க, இவனால் ஒன்றும் பண்ண முடியாது, இவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா அப்படி இப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க, அவ்வளோதான் லின்னுக்கு செம்ம கோவம் வந்துடுது. உடனே இவ்வளோ நாளாக நிலநடுக்கம் வந்து நீங்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, அப்போ நாங்கள் 2 பேரும் தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம், சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தோம், அதெல்லாம் உங்களுக்கு நன்றியே கிடையாது, இப்போ வேலை போனதை மட்டும் சொல்லி காமிக்கிறீங்க, ஏன்னா நீங்கள் என்னைக்கு எங்களை ஒரு குடும்பமாக பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்புறா. பட் அப்பயுமே ஹீரோனோட அண்ணன் என்ன செய்கிறான்னா, உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனால் என்னை நம்புங்க, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் லின்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புறான். பட் லின்னுக்கு ரொம்ப கோவம் வருது, எல்லாமே ஒன்னால தான்டா அப்படின்னு திட்ட, ஆமாம் எல்லாமே என்னால் தான், அதனால நீ என்ன பண்ணுற, உன்னோட ஆசை தீர என்னை அடிச்சிக்க அப்படின்னு அவன் சொல்ல, இவளும் அடிக்கிறா. பட் இருந்தாலும் அவளுக்கும் மனசு வர மாட்டுது, சரிவா போகலாம் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுறா. இதுவே இன்னொரு பக்கம் மிஸ்டர் யுவானை போய் நம்ம ஹீரோ மீட் பண்ணுறான். ஆக்சுவலி இவ்வளோ நாளாக ஹீரோ வந்து ரெஸ்கியூ டீமில் இருந்திருப்பான்ல, அப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஒரு கதை மாதிரி எழுதி ட்ராயிங்லாம் பண்ணி வச்சுருப்பான். ஸோ இப்போ அங்கே இருக்கவர் அந்த கதையெல்லாம் படிச்சுட்டு, இது நல்லா இருக்குது, இதையே நம்ம ஒரு காமிக் புக்கில் பப்ளிஷ் பண்ணிடலாம், அதில் கண்டிப்பாக உன்னோட நேமையும் மென்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் அப்போ அங்கே இருக்க மிஸ்டர் யுவான் என்ன சொல்கிறாருன்னா, நீ எழுதுகிற சில கதைகள் நல்லா இருக்கு, ஆனால் சில கதைகள் வந்து நம்புகிற மாதிரியே இல்லை, குறிப்பாக இங்கே பாரு, ஏதோ ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற பொண்ணு ரெஸ்கியூ டீமில் ஜாயின் பண்ணதாக எழுதியிருக்க, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை அப்படின்னு அவர் சொல்ல, ஐயோ அதெல்லாம் உண்மையாக நடந்தது, சொல்லப்போனால் அந்த கேரக்டரே என்னோட ஒய்ஃப் தான், அவள் ரெஸ்கியூ டீமில் ஜாயின் பண்ணா அப்படின்னு ஹீரோ சொல்ல, அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டோரியை காமிக்கில் வைக்கவே முடியாது, அது எப்படி நீ உன்னோட ஒய்ஃபை பற்றி ஃபேவராக இந்த மாதிரி கதை எழுதலாம், அதோட இதில் இருக்க நிறைய கதை நம்புற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க அதில் இருக்க எல்லா கதையுமே உண்மையாக நடந்தது, என் கண்ணால் பார்த்ததை தான் நான் எழுதி வச்சிருக்கேன், என்னால் அதை மாற்றவே முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, அங்கே இருக்க மிஸ்டர் யுவானுக்கு கோவம் வந்துடுது. ஓ இப்போ நான் தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேனா, நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஆரம்பிக்க, என்ன நடந்தாலும் சரி நான் வந்து இந்த கதையை மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். பட் அதுக்கப்புறம் அங்கிள் ஃபூ வந்து ஹீரோவை சமாதானம் பண்ணுறாரு. இங்கே பாருடா டேய், நீ இது வரைக்கும் ஒரு புக்கு கூட பப்ளிஷ் பண்ணல, இது வரைக்கும் ஒரு புக்கில் கூட உன்னோட நேம் வரவே இல்லை, இந்த ஒரு டைம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இவரோட ஒர்க் பண்ணு, அதோட உன்னோட ஒர்க்கும் பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் படி நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஃபெயினியை வச்சு முழுசாக நீ ஒரு புக்கு கூட எழுதி ரிலீஸ் பண்ணிக்கலாம், ப்ளீஸ் இந்த டைம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்குறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்து மன்னிப்பு கேட்குறான். பட் அப்பயுமே அவன், என்னால் இந்த கதையில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது உண்மையான கதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கோச்சிட்டு வந்துடுறான். ஹீரோனை பார்க்கணுன்னு தான் வரான். என்ன விஷயம் திடீர்னு என்னை கூப்பிட்ருக்க அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, அது நான் எழுதின கதையெல்லாம் நான் பப்ளிஷ் பண்ண போகிறேன், அதான் உனக்கு காமிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். ஹீரோனுக்கு அதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்போ இதெல்லாம் எப்போ பப்ளிஷ் ஆக போகுது அப்படின்னு கேட்க, அது சீக்கிரமே பப்ளிஷ் ஆகிடும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான்.
தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோ ரொம்ப சோகமா ஆஃபீஸ்க்கு வரான். அப்ப அங்க இருக்க அங்கிள் ஃபூமே, "நீ இந்த கதைய கொஞ்சம் கூட சேஞ்சே பண்ண மாட்டியா?" அப்படின்னு கேட்க, "இல்ல, நான் எதையும் பண்ண மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நல்ல கதை. இது எதையும் மாத்தக்கூடாது." அப்படின்னு ஹீரோ சொல்ல, "அப்படின்னா உன்னோட கதைய நியூஸ் பேப்பர்ல ஒரு சீரியல் மாதிரி ரிலீஸ் பண்ணலாமா?" அப்படின்னு அவரு கேட்க, "உண்மையாவா சொல்றீங்க? ரொம்ப தேங்க்ஸ்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே இப்போ மிஷ்யூவை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நான் ஸ்டார்ட்டிங்கில் தெரியாமல் மிஷ்யூ தான் இந்த ஃபேக்ட்ரியோட ஓனர்னு சொல்லிட்டேன். அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் அவங்க ஒரு டேரக்டர் ரோலில் இருக்காங்க, அவ்வளோதான். பட் இப்போ இவங்களோட ஃபேக்ட்ரிக்கு இவங்களோட வைஸ் டேரக்டர் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்டயும் இவங்க போய் ரொம்ப சந்தோஷமாக தான் பேசுகிறாங்க. பட் அவர் டக்குன்னு என்ன சொல்லிடுறாருன்னா, நம்மளோட லீடர்ஸ் எல்லாம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நீங்கள் இனிமேல் டேரக்டராக இருக்க வேணாம். நீங்கள் பழைய மாதிரி ஒரு லேபராகவே ஆயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு புரியல. "ஏன், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? எதுக்கு வேலையை விட்டு தூக்குறீங்க?" அப்படின்னு கேட்க, இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஃபெங்லின் என்ன பண்ணுறா, குறுக்க புகுந்து, ஆமாம், இவங்கள வேலையை விட்டு தூக்கிடணும். ஏன்னா இவங்க இவங்களோட பதவியை யூஸ் பண்ணி இவங்களோட மருமகளுக்கு இவங்க வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. குறுக்கு வழியை யூஸ் பண்ணுறாங்க. இவங்கள வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்ல, இல்லையே, நான் ஒன்றும் குறுக்கு வழியை யூஸ் பண்ணல. அந்த வேலைக்கு என் மருமக கரெக்டாக இருப்பானான்னு விசாரித்தேன். மற்றபடி நான் அந்த வேலையை கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை அப்படின்னு இவங்க சொல்லும் போது, பட் அங்கே இருக்க அந்த வைஸ் பிரசிடென்ட் உடனே, சரி அமைதியாக இருங்க, இங்கே பாருங்க மிஷ்யூ, நீங்கள் முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. அதோட இப்போ அவள் சொன்ன கம்ப்ளைண்ட்டை பற்றி நான் விசாரிக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, இவங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுது. வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. வெளியே இருந்து லிங்கியும் இஃபங்கும் பேச ட்ரை பண்ணுறாங்க. அம்மா விடுமா, அந்த வேலை போனால் போயிட்டு போகுது, விடுமா அப்படின்னு சொல்ல, டேய், நான் ஒன்றும் அந்த வேலைக்காக அழலடா, அந்த ஃபெக்லின் தேவையில்லாமல் என் மேலே பழிய போட்டுட்டா அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதை பார்க்கும்போது லிங்கிக்குமே கஷ்டமாக இருக்குது. ஸோ அவள் என்ன செய்கிறா அப்படின்னா, நெக்ஸ்ட் டேவே இஃபங்க இழுத்துட்டு போய் அந்த வைஸ் டேரக்டரை மீட் பண்ணி, சார் இங்கே பாருங்கள், நான் தான் மிஷ்யூவை வந்து எனக்காக வேலை கிடைக்குமான்னு கேட்க சொன்னேன். பட் நான் ஒன்றும் அவங்கள எனக்காக ரெக்கமெண்ட் பண்ண சொல்லவே இல்லை சார். அதோட இது எல்லாமே நான் எழுதின ரைட்டிங். இதெல்லாம் பாருங்கள், இந்த கிளர்க் வேலைக்கு நான் சூட்டபிளான ஆளா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு காமிக்க, அந்த வைஸ் டைரக்டருக்கும் அந்த ரைட்டிங் எல்லாமே பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப டேலண்டான பொண்ணாக இருக்கீங்க. அதனால் நீங்கள் இனிமேல் இங்கே வேலை செய்வீங்களா இல்லையான்றதை நான் பொறுமையாக சொல்கிறேன். பட் மிஷ்யூவை வந்து நீங்கள் திரும்ப வேலைக்கு வர சொல்லுங்கள். அவங்க ரொம்ப நல்ல ஒர்க்கர் அப்படின்னு சொல்ல, ஆனால் அவங்க வந்து ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க. தேவையில்லாமல் பழிய போட்டுட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அட அதை பற்றிலாம் நான் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. இந்த ஃபெங்லின் தான் அப்படி சொன்னா, அதை நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். சார், நான் என் கண்ணால் பார்த்து அவங்க இவளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, அப்படின்னா இந்த விஷயத்தை எதுக்கு அவங்க டேரக்டராக இருக்கும் போதே நீ போய் லீடர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு கேட்க, அவள் வாயே திறக்க மாட்டல வாயை, அப்போ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க, மிஷ்யூவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவங்க எப்போதுமே இந்த ஃபேக்ட்ரிக்காக ரொம்பவே உழைச்சிருக்காங்க. அதனால தயவு செஞ்சு அவங்கள மறுபடியும் ஃபேக்ட்ரிக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, சரி சொல்கிறோம் அப்படின்னு இவங்களும் சிரிச்சுட்டே அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட கதை எல்லாமே நியூஸ் பேப்பரில் சீரியலாக போயிட்டு இருக்கு இல்லையா, அது நல்லா ஹிட் ஆகிடுது. ஸோ அதனால அந்த கதை பிடிச்சி போய் நம்ம ஹீரோவுக்காக நிறைய பேர் லெட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே இப்போ அந்த அங்கிள் ஃபூமே ஹீரோ கிட்ட எடுத்து கொடுக்க ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ அவர், உனக்கு யூனியன்ல இருந்தும் ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. என்னது அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, ஆமாம், உன்னோட அப்பா அம்மா மறுபடியும் வரப்போகிறாங்க, நீங்கள் ஒன்று சேர போகிறீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. பட் அவன் எல்லா லெட்டரையும் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். ஹீரோன்னு அதெல்லாம் படித்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உடனே ஹீரோ, இவங்க எல்லாருக்குமே நான் ரிட்டர்ன் லெட்டர் எழுதணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு எப்படி எழுதுறதுன்னு தெரியல, நீ ஏன் எழுதிடுறியா அப்படின்னு கேட்க, நோ, நான் எழுதக்கூடாது, இவங்களுக்குலாம் நீ தான் லெட்டர் எழுதணும், பொறுமையாக எழுதி போடு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. பொறுமையாக எழுதி போடலாம், ஆனால் இப்போ நான் ஒரு வேலையாக பக்கத்தூருக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான். பக்கத்தூருக்கா, எதுக்கு? அது என்னோட அப்பா அம்மா வரப்போகிறாங்க அப்படின்னு அவன் சொல்ல, இது என்னோட புது கதையாக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் பார்க்குறாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே லிங்கி போய் மிஷ்யூ கிட்ட சொல்லிட்டு, இங்கே பாருங்க, நான் அந்த வைஸ் டைரக்டர் கிட்ட பேசிட்டேன், அவருமே புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த கிளர்க் வேலைக்கு நான் ரொம்ப சூட்டபிளான ஆளுதான்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதோட நீங்கள் எந்த குறுக்கு வழியும் யூஸ் பண்ணலன்றதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால சோகமாக இருக்காதீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறா. அவங்களுமே அந்த தண்ணியை குடிக்கலான்னு வரும்போது டக்குன்னு கப் கீழே விழுந்து உடஞ்சிடுது. உடனே அந்த கப்பை ஒட்ட வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஒட்ட வச்சுட்டு அதில் மறுபடியும் அவங்க தண்ணி ஊற்றுறாங்க. பட் தண்ணி அதில் நிற்கவே மாட்டுது, அப்படியே வெளியே ஊற்றிட்டே இருக்குது. இவங்க ஏற்கனவே இருந்த சோகத்துக்கு இதை பார்க்கும்போது இன்னும் அழுக வருது. ஸோ அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, இன்னும் இந்த எபிசோடில் ஒரு 6 எபிசோட் கிட்ட தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அதனால ஸ்டே டியூன்டாக இருங்க. ஓகே, பாய்.